கண்ணியமிக்க முஃமினீங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் அளவற்ற அருளாலும் கருணையாலும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்னான ஹதீஸ்களின் வழியாக நமக்கு சொல்லித் தரப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு முஃமினான மனிதன் தனது வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதே. பலருடைய மனதில் ஒரு கேள்வி எழும். நான் பெரிய பாவம் எதுவும் செய்யலையே, அப்படியென்றால் எதற்காக நான் அடிக்கடி மன்னிப்பு தேட வேண்டும் என்று. ஆனால் இஸ்திக்ஃபார் என்பது பாவம் செய்த பிறகே செய்ய வேண்டிய ஒன்றாக மட்டுமே அல்ல. அது ஒரு முஃமினின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். நாம் தொழுகையை முடித்து சலாம் கொடுத்து முடித்தவுடன் முதலில் சொல்லும் வார்த்தை என்ன? அஸ்தஃபிருல்லாஹ். நாம் அல்லாவின் மிக பெரிய இபாதத்தை செய்த பிறகும் ஏன் மன்னிப்பு தேட வேண்டும்? காரணம், நாம் செய்த இபாதத்தில் குறை இல்லையா என்று நமக்கு உறுதி இல்லை. கவனம் சிதறியிருக்கலாம், உள்ளம் முழுமையாக இணைந்திருக்காமல் இருக்கலாம். அதனால், யா அல்லாஹ், நான் செய்த குறைகளை நீ மன்னித்துவிடு என்ற அடக்கமான பணிவு தான் அந்த இஸ்திக்ஃபார். அதேபோல் நமது சுய தேவைக்காக ஒரு இடத்திற்குள் சென்று வெளியே வரும்போது நாம் சொல்லும் வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் மன்னிப்பும் கேட்கிறோம். ஒரு இயல்பான செயலில் கூட அல்லாவின் அருளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் அந்த மனநிலைத்தான் ஒரு உண்மையான முஃமினின் அடையாளம். அல்லாஹ்வால் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் துஆ செய்யும்படி மன்னிப்பு கேட்கும்படி கட்டளையிடுகிறார். ரப்பி இக்ஃபிர் லீ வர்ஹம்னி வஅன்த கைருர் ரஹீமீன். ரப்பி இக்ஃபிர் லீ வர்ஹம்னி வஅன்த கைருர் ரஹீமீன் என்று சொல்லும்படி அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நம்மைப் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இஸ்திக்ஃபார் எவ்வளவு அவசியம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். குர்ஆன் முழுவதும் நாம் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரை பல நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் நமக்கு எடுத்துக் காட்டுகிறான். என் ரப்பே, உன்னுடைய மன்னிப்பும் கருணையும் இல்லையென்றால் நான் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று அவர்கள் அழுது பிரார்த்தித்தார்கள். ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துஆவை எனக்குச் சொல்லித் தாருங்கள் என்று கேட்டார்கள். உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள அந்த மகான் தன்னை பாவி என்று உணர்ந்து மன்னிப்பு தேடும் ஒரு துஆவை கேட்டார். இதிலிருந்தே நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமக்கள் ஏன் அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்தார்கள்? அதற்கான முதல் காரணம், அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளுக்கு நாம் முழுமையாக நன்றி செலுத்த முடியாததே. நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவன் தந்த ஒரு நியாமத்திற்கே கூட ஈடு செய்ய முடியாது. அதனால்தான், யா அல்லாஹ், உன் அருள்களுக்கு நான் உரிய நன்றி செலுத்த முடியாமல் போய்விட்டேன், அதற்காக என்னை மன்னித்துவிடு என்ற உணர்வோடு அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்போதும் திருப்தியோடு இருக்க வேண்டும். யாராவது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஏதோ போகுது என்று சொல்லும் பழக்கத்தை விட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவின் அருளால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும் மனநிலை வர வேண்டும். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய அந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. வாழ்க்கையில் திருப்தி இல்லாத இடத்தில் பரக்கத் இருக்காது. திருப்தி உள்ள வீட்டில்தான் அல்லாவின் ரஹ்மத் தங்கும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான உவமை சொல்கிறார்கள். உடம்பு சரியில்லாமல் போன பிறகு பின்னால பார்த்துக்கலாம் என்று மருந்தை தள்ளிப் போடுகிறோமா? இல்லை, உடனே மருந்து எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல ஒரு பாவம் நடந்தவுடன் உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பிறகு பார்த்துக்கலாம் என்று மொத்தமாக சேர்த்து மன்னிப்பு தேடுவது சரியான வழி அல்ல. குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக வாக்குறுதி தருகிறான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை தருவான். உங்கள் ரிஸ்கை அதிகரிப்பான். நல்ல சந்ததிகளை வழங்குவான். உங்கள் பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைப்பான். இஸ்திக்ஃபார் என்பது பாவம் மன்னிக்கப்படுவதற்கான வழி மட்டும் அல்ல. அது பாதுகாப்பு. சமூக ரீதியான சோதனைகளிலிருந்தும் குடும்ப ரீதியான துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் காக்கும் ஒரு கேடயம். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தினமும் குறைந்தது 100 முறை என் ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அப்படியானால் நாம் எத்தனை முறை செய்கிறோம் என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இஸ்திக்ஃபார் என்பது நாக்கால் சொல்லப்படும் வார்த்தை மட்டும் அல்ல. அது உள்ளம் உருகி கண்கள் நனைந்து, யா அல்லாஹ், உன்னைத் தவிர என்னை மன்னிக்க யாரும் இல்லை என்று முழு பணிவோடு கேட்பதுதான் உண்மையான இஸ்திக்ஃபார். மார்க்கத்தில் இஸ்திக்ஃபார் இருக்கிறது, தவ்பாவும் இருக்கிறது. இஸ்திக்ஃபார் என்பது மன்னிப்பு கேட்பது. தவ்பா என்பது அந்த பாவத்திற்கு திரும்பாமல் இருப்பதற்கான உறுதி. இந்த இரண்டு ஒன்றாக சேர்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களின் பாவங்களை கூட நன்மைகளாக மாற்றிவிடுவேன். அருமையான சகோதரர்களே,
நாம் அனைவரும் இன்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நாளை இல்லை, பிறகு இல்லை. இன்றே, இப்போதே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும் பழக்கத்தை உருவாக்குவோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தருவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மைச் சார்ந்த அனைவரையும் துன்யா மற்றும் ஆகிராவின் எல்லா நலங்களாலும் நிறைப்பானாக. ربنا اغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا اغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. இதன் பொருள், எங்கள் இறைவனே, எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே கருணையுடையவர்களில் மிகச்சிறந்தவன். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து எங்கள் இபாதத்தையும் நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே அனைத்தையும் கேட்பவனும் அனைத்தையும் அறிந்தவனும் ஆவாய். இந்த உரை உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த செய்தி இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்றும் என்றால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஹிதாயத்தில் நிலைநிறுத்துவானாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.